ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கையில் பலரும் அவங்க முன்னேற்றத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. அதில் நிறைய விஷயங்களை கடந்து வந்திருப்பாங்க. அதில் முக்கியமான ஒன்று தான் சக்ஸஸ் சைக்காலஜி. இந்த சைக்காலஜி உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும், சக்ஸஸ் உங்களை தேடி வரும். இப்போது ஒரு கேள்வி, உங்களுக்கு தெரிஞ்ச சில பேர் டேலண்ட் இல்லாமலேயே முன்னேறி இருப்பாங்க. ஆனால் சிலர் நிறைய திறமை இருந்தும் அதே இடத்துல தான் நின்றுகிட்டு இருப்பாங்க. காரணம் என்ன? அதிர்ஷ்டமா, பணமா, அல்லது அவங்களுடைய அறிவா? இல்லவே இல்லை, அவங்க மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த சைக்காலஜி தான் காரணம். இந்த வீடியோ முடியும் போது நீங்களும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. வீடியோவை பார்த்துக்கிட்டே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சக்ஸஸ் சைக்காலஜினா என்னன்னு பார்க்கலாம். இப்போது நிறைய பாசிட்டிவ் திங்கிங்கோ இல்லை நிறைய மோட்டிவேஷன் கோட்ஸு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு 4 விஷயம் தான் அந்த சக்ஸஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படை காரணமாக இருக்கும். ஸோ கவனமாக கேளுங்க. முதலாவது, இப்போ ஏதாவது ஒரு விஷயம் பிளான் பண்ணி செய்கிறீங்க, ஆனால் அதில் ஃபெயிலியர் ஆயிடுது. அந்த தோல்வியை எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க, எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது முதலாவது. இரண்டாவது, உங்ககிட்ட நீங்களே பேசுகிற அந்த செல்ஃப் டாக் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒன்று. மூணாவது, சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும் போது நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க. நாலாவது, உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் வருது, அந்த நேரம் நீங்கள் என்ன செய்கிறீங்க. இது எல்லாம் சேர்ந்து தான் உங்களுடைய வாழ்க்கையின் ரிசல்ட்டை டிசைட் பண்ணுது. இந்த சைக்காலஜி மெத்தடை ஈஸியாக கற்றுக்க ஒரு 6 ரூல்ஸ் இருக்குது. குயிக்காக பார்த்துடலாம். ரூல் நம்பர் 1, ஐடென்டிட்டி ஃபர்ஸ்ட். இப்போ ஒரு மனுஷன் தான் மனசுக்குள்ளே என்னென்ன நினைக்கிறானோ அதற்கு ஏற்றபடி தான் அவனுடைய வாழ்க்கை வடிவமாகுது. எக்ஸாம்பிளுக்கு, நான் ரொம்ப சோர்வானவன் தான், நான் ஆவரேஜ் தான், என்னால் எதுவுமே முடியாது, இப்படி பேசுகிறவங்க எவ்வளோ ஒரு மோட்டிவேஷன் இருந்தாலும் அவங்களோட லைஃப்பை சேஞ்ச் ஆக மாட்டாங்க. அதற்கு ஆப்போசிட்டாக, நான் டிசிப்ளினான பர்சன், எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் என்னால் சால்வ் பண்ண முடியும், இந்த மாதிரி சில விஷயங்கள், அது ஹெட்வைட்டாக இல்லாமல் ஒரு கான்ஃபிடன்ஸ் மாதிரியான ஒரு திங்கிங். எப்படின்னா, எல்லா விஷயத்துக்குமே நான் டிசர்விங்காக இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் அந்த சக்ஸஸ் சைக்காலஜியோட ஃபவுண்டேஷன். சரி, நீங்களும் உங்கள் மனசுக்குள்ளே அடிக்கடி என்ன சொல்கிறீங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரூல் 2, இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ் ட்ராப். அதாவது இப்போ உள்ள காலத்தில் நமக்கெல்லாம் ரொம்ப பெரிய எனிமி யார் தெரியுமா? இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸை கொடுக்குற ரீல்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ், தூக்கத்தை ஸ்கிப் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு கம்ஃபர்ட் ஜோனை கிரியேட் பண்ணுறது தான் நம்முடைய பிக்கஸ்ட் எனிமியாக இருக்குது. ஆனால் வின்னர்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இன்னைக்கு கஷ்டப்பட்டாதான் நாளைக்கு சந்தோஷமா இருக்க முடியும்னு ஏம் பண்ணுவாங்க. உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க, இன்னைக்குள்ள சந்தோஷத்தை தியாகம் பண்ண தயாரா இருக்கிறீங்களான்னு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுல ஒருத்தன் தினமும் 1 ஹவர் படிக்கிறான், ஃபோன் பாக்குறது இல்ல, டயர்டா இருந்தாலும் கண்டினியூவா அவன் ஒர்க்க பாக்குறான். இன்னொருத்தன் தினமும் ரீல்ஸ் தான், மூடு இல்ல படிக்கிறதுக்கு, நாளைக்கு படிச்சுக்கலாம், அந்த மாதிரியே இருக்கிறான். 3 வருஷம் கழிச்சு அந்த கான்சியஸா இருந்தவனோட லைஃப் ஸ்டேபிளா இருக்கு, மற்றவனோடது ஒரு கன்ஃபியூஷனான லைஃபா இருக்கு. 2 பேருக்கும் டேலண்ட் சேம் தான், டீச்சர் சேம் தான், காலேஜ் கூட சேம் தான், ஆனா அவங்களுடைய சைக்காலஜி டிஃப்ரெண்டா இருந்துச்சு. சோ இன்னைக்குள்ள சந்தோஷத்தை தள்ளி வைக்க பாருங்க. ரூல் நம்பர் 3, ரெஸ்பான்சிபிலிட்டி மைண்ட் செட். தோல்வியாளர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, என்ன பண்றது, சிச்சுவேஷன் அப்படி, அவங்க தான் காரணம், இவங்க தான் காரணம்னு சொல்லிடுவாங்க. ஆனா வின்னர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல என்னைய கண்ட்ரோல் பண்ண முடியும், தனக்கு வேண்டாத விஷயத்துல தன்னை ஈடுபடுத்தக்கூடாது, இந்த மாதிரி உங்களுக்கு நீங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். சக்சஸ் சைக்காலஜி அப்படிங்கிறது அடுத்தவங்களை குறை சொல்றது கிடையாது, உங்களுக்கு நீங்களே பொறுப்பு எடுத்துக்கிறது. என்னைக்கு பொறுப்பு எடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னையிலேருந்து தான் உங்களுடைய பவர் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ரூல் நம்பர் 4, ஃபெயிலியர் ரிலேஷன்ஷிப். இப்போ ஒரு ஃபெயிலியரை எப்படி பாக்குறீங்க? நான் ஃபெயிலியர் ஆயிட்டேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அந்த ஃபெயிலியர்ங்கிறது ஒரு ஃபீட்பேக் தான். வின்னர்ஸ் தோல்வியை கண்டு ஓட மாட்டாங்க, அதுல என்ன லெசன் கத்துக்கலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஒரு சின்ன ஃபெயிலியர் கூட உங்களை ஸ்மார்ட்டர் ஆக்கலாம், ஸ்ட்ராங்கர் ஆக்கலாம். அதனால ஃபெயிலியருக்கான சைக்காலஜியை தெரிஞ்சுக்கோங்க. ரூல் நம்பர் 5, ஒரு சிஸ்டம் தான் உங்களுக்கான கோலை உருவாக்கும். இப்போ உங்களுடைய கோல் சக்சஸ் ஆகணும் அப்படின்னா அதற்கான ஒரு சிஸ்டத்தை நீங்க கிரியேட் பண்ணணும். டெய்லி ஹேபிட்ஸ், டெய்லி ரொட்டீன், டெய்லி ஆக்ஷன். இப்போ ஒரு கோல் உங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டை தான் கொடுக்கும், அதற்கான பிளானும் கோலும் தான் உங்களுக்கான ரிசல்ட்டை கொடுக்கும். எந்த ஒரு சின்ன ஆக்ஷன்னாலும் தினமும் ரிப்பீட் பண்ணணும். ரூல் நம்பர் 6, என்விரான்மெண்ட் கண்ட்ரோல். நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நெகட்டிவ் என்விரான்மெண்ட்ல இருந்தா சேஞ்ச் ஆகுறது கஷ்டம் தான். ஃப்ரெண்ட்ஸ், சரௌண்டிங்ஸ், அதனால என்விரான்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணாலே உங்களுடைய சைக்காலஜி ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். ஸோ சிம்பிள் அண்ட் ஃபைனலா, சக்சஸ் சைக்காலஜி அப்படிங்கிறது நீங்க வெளியில தேடுற விஷயம் கிடையாது, உங்க மனசுக்குள்ளேயே நீங்க கட்டுக்கிற ஒரு மைண்ட் செட் தான். உங்களுடைய ஹேபிட்ஸ் மாறினாலே உங்களுக்கான சைக்காலஜி மாறும், சைக்காலஜி மாறினாலே உங்களுக்கான பாதை கிடைக்கும். ஸோ ஃபைனல் லைன், வெற்றியாளர்கள் போல யோசிங்க, கற்றுக்கொள்பவரா வாழுங்க, அதற்கான ரிசல்ட் உங்களையே தேடி வரும்.